இரவில் நிச்சயமான காதலியின் வீட்டுக்குச் சென்று குளியல் அறையில் இளம்பெண் வாலிபரை கண்டு பதறிப்போன பெற்றோர். நெஞ்சை உலுக்கும் அதிர்ச்சிகரமான சம்பவம். என்ன நடந்துச்சுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருக்குன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கிராமத்தில் நர்சிங் படித்த இளம்பெண் வசித்து வருகிறார். இவருக்கு ஒரு வாலிபருடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. நேற்று முன்தினம் நர்சிங் மாணவியின் வீட்டிற்கு பின்புறம் 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் தூக்கில் சடலமாக தொங்கியிருக்காரு. இது குறித்து அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த நபரின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க. இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்களும் தெரிய வந்திருக்கு. சடலமாக மீட்கப்பட்ட வாலிபர் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த ஜிதின் என்பதும், அந்த நர்சிங் மாணவி கொல்லத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் படித்து வந்தார். அந்த மருத்துவமனையில் ஜிதனின் தாத்தா சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிகிறது. அந்த தாத்தாவை கவனித்துக் கொண்டபோது இளம்பெண்ணுக்கும் ஜிதினுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியிருக்கு. இதனைத் தொடர்ந்து ஜிதின் முறைப்படி இளம்பெண்ணின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டார். ஆனால் இவர்களது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. மேலும் இளம்பெண்ணுக்கு வேறொரு வாலிபருடன் நிச்சயம் செய்து வைத்தனர். அந்த பெண்ணுக்கும் திருமணத்தில் விருப்பமில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் நேற்று முன்தினம் ஜிதின் காதலியின் வீட்டிற்கு சென்று தற்கொலை செய்து கொண்டார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த நர்சிங் மாணவி குளியல் அறையில் விஷ மருந்து குடித்து தற்கொலைக்கும் முயன்றிருக்காரு. அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் இப்போ அனுமதிச்சிருக்காங்க. அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.